வணக்கம். டெய்லி பிராக்டிஸ்ல இன்னைக்கு ஒரு 5 நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நேரம் வேலை செய்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவோம் ஒரு வேர்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் வெரி டயர்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதே நல்ல என்ஹான்ஸா சொல்லணும்னா எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஆம் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் ஒர்க். இதோட சினானிம்ஸ் வந்து weary. ஆன்டனிம் வந்து எனர்ஜெட்டிக். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஐ ஆம் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் ஒர்க். She looked exhausted yesterday. நேத்து அவளை பார்த்தேன் ரொம்ப டயர்டா இருந்தா. He felt weary after traveling. டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணான். ஓகேங்களா? wearyன்றதும் வெரி டயர்ட் தான். எக்ஸாஸ்டட் அதோட சினானிம்ஸ் தான் என்னது weary. My grandfather feels weary in the evening. என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஈவினிங் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாரு. The children are energetic today. Children's பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. அப்போ எக்ஸாஸ்டடோட ஆப்போசிட் வந்து என்னது? எனர்ஜெட்டிக். சினானிம்ஸ் என்னது? weary. ஓகேங்களா? Why do you look exhausted? உன்னைய பார்க்கறதுக்கு ஏன் ரொம்ப டயர்டா இருக்க? I worked continuously all days. நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் வந்து எக்ஸாஸ்டடா இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நம்ம பிடிக்காம ஒரு விஷயம் செய்றோம் இல்லையா? அதை என்னன்னு சொல்லுவோம்? அன்வில்லிங் சொல்லலாம். இதே இம்ப்ரூவ்டு வெர்ஷனா எப்படி சொல்லலாம்னா ரெலுக்டன்ட். ஓகேங்களா? ரெலுக்டன்ட். இதோட ஆப்போசிட் என்ன? ஈகர், வில்லிங். சென்டென்ஸ் பார்த்துருவோமா? He was reluctant to attend the meeting. மீட்டிங் அட்டென்ட் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. ஓகேங்களா? I am reluctant to travel alone. எனக்கு தனியா டிராவல் பண்ண நான் விரும்பல. She was unwilling to answer the question. அவளுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லை. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்வில்லிங் டு ப்ராக்டிஸ் டெய்லி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்லை. மை ஃப்ரெண்ட் இஸ் ஈகர் டு லேர்ன் இங்கிலீஷ். என்னோட ஃப்ரெண்ட் வந்து வில்லிங்கா இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் இஸ் willing to learn Englishன்னு சொல்லலாம். eager to learn Englishன்னு சொல்லலாம். ஓகேங்களா? why are you reluctant to join? நீ ஏன் வந்து அன்வில்லிங்கா இருக்க ஜாயின் பண்றதுக்கு? I don't feel ready yet. ஓகேங்களா? நல்ல திறமையானவங்கள என்னன்னு சொல்லுவோம்? எஃபிஷியன்ட் பர்சன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா குறைஞ்ச நேரத்துல கஷ்டமான வேலையையும் ஈஸியா செய்வாங்க. அதனால அவங்கள எஃபிஷியன்ட் பர்சன் சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட மீனிங் வந்து ப்ரொடக்டிவ், ஆப்போசிட் வந்து இன்எஃபிஷியன்ட். சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஷீ இஸ் அன் எஃபிஷியன்ட் டீச்சர். அதாவது கஷ்டமான பாடத்தையும் ஈஸியா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? நம்ம எஃபிஷியன்ட் டீச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திஸ் மெத்தட் இஸ் எஃபிஷியன்ட் ஃபார் லேர்னிங். இந்த மெத்தட் வந்து லேர்ன் பண்றதுக்கு எஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் வெரி ப்ரொடக்டிவ் இன் த மார்னிங். மார்னிங் மட்டும் தான் என்னன்னு பண்ணுவான்? எல்லா வேலையும் கடகடன்னு செய்வான். ஓகேங்களா? ஹீ இஸ் வெரி ப்ரொடக்டிவ் இன் த மார்னிங். ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ ஏ ஷெட்யூல். ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன? திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவாங்க. The old system was inefficient. Old system வந்து inefficient-ஆ இருக்குது. How do you finish work quickly? எப்படி உன்னோட வேலையை ஈஸியா சீக்கிரமா முடிச்ச? I follow an efficient schedule. நான் வந்து efficient schedule வந்து ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ரொம்ப தைரியமா இருக்கான், ரொம்ப கம்பீரமா இருக்கான் அப்படின்றது எப்படின்னு சொல்லலாம்? He is braveன்னு சொல்லலாம். He is courageousன்னு சொல்லலாம். இதோட ஆப்போசிட் வந்து fearful. சென்டென்ஸ் பார்த்துருவோமா? She gave a courageous speech. அவ வந்து ரொம்ப தைரியமா பேசினா. Be courageous while speaking English. இங்கிலீஷ் பேசுறப்ப தைரியமா பேசு. ஓகேங்களா? He is brave in different situation. Brave people never give up easily. தைரியமான மக்கள் ஈஸியா give up பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். The child felt fearful in the dark. Child பொதுவா எல்லாத்துக்குமே டார்க்க பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா? The child felt fearful in the dark. How can I speak confidently? நான் எப்படி கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச? Be courageous and practice daily. தைரியமா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு வேலையை நம்ம செய்ய பிடிக்கல அப்படின்னா டவுட்டா இருந்ததுன்னா செய்ய மாட்டோம். அப்படிதானே? அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆப்போசிட் வந்து கான்ஃபிடென்ட். சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஷீ வாஸ் ஹெசிடேட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவ ஹெசிடேட் பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுட்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம். பேசினா தப்பாயிருமோன்னு பயப்படுறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஃபெல்ட் ஹெசிடேட் டூரிங் த இன்டர்வியூ. ஹி லுக்டு டவுட்ஃபுல் அபவுட் த பிளான். மெனி ஸ்டூடெண்ட் ஃபீல் டவுட்ஃபுல் பிஃபோர் த எக்ஸாம். எக்ஸாமுக்கு முன்ன எல்லாத்துக்குமே எப்படிதான் இருக்கும்? டவுட்டா இருக்கும். நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் வருமோ, மறந்து போயிருமோ அப்படின்னு. ஷீ இஸ் கான்ஃபிடென்ட் வைல் ஸ்பீக்கிங் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜில் பேசுறப்ப வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கா. ஓகேங்களா? why are you hesitate to speak? நீ ஏன் பேசுறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ற? ஐ ஆம் worried about mistakes. மிஸ்டேக்ஸ் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. பயமா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம்?
பேச மாட்டோம். கவலையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி குடுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.